ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவியில் சூப்பர் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு காமெடி கலாட்டா வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தான் நம்ம ஹீரோவுக்கு வேலை கிடச்சிருக்கு. என்ன வேலைன்னு பார்த்தா அந்த மாதிரியான டீச்சர், அந்த மாதிரியான விஷயங்களில் சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரியான டீச்சர் வேலை கிடச்சிருக்கு. இவருக்கு அந்த மாதிரியான விஷயத்தில் அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை. இருந்தாலும் அங்கே போகிறாரு. அங்கே போய் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஏற்கனவே ஹீரோவுக்கு லக்கு இல்லை. இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த எல்லா வேலையிலும் அவர் செட் ஆகலை. சின்ன வயசுலேருந்து அப்படி தான். அப்பா வேறு ஏற்கனவே பயங்கர கடுபடியாக இருக்கார். இதெல்லாம் தாண்டி இந்த கிராமத்துக்கு இப்போ டீச்சராக வேலை செய்ய வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் நிறைய சம்பவங்களும் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு நம்ம ஹீரோக்கு என்ன சம்மந்தம், இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரீஸோட பாசிட்டிவ் பார்த்தாவே இதில் நினச்சி எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ அவங்களுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 எபிசோடு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்தமாக 7 எபிசோடு இருக்குது. 4 எபிசோடுமே நல்லா காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி நல்ல ஒரு காமெடியாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த சீரிஸோடைய கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. இவங்க சொல்ல வந்த மெசேஜ் நல்லாவே சொல்லியிருக்காங்க. அது ஈஸியாக கன்வே ஆகுது. எமோஷனல் ஓரளவுக்கு நமக்கு டச்சபிள் ஆகுதுங்க. சீரிஸோடைய பிஜிஎம் பொறுத்தவரை சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி நல்லா ஒரு ஒளிப்பதிவு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபில் நல்லா ஓரளவுக்கு காமெடியாக கொண்டு வருது. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில இடங்கள் லேக் அடிக்குங்க. அந்தளவுக்கு இல்லை. டூரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 7 எபிசோடு தேவையாகுமாறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ஃபஸ்ட்டு 3 எபிசோடு கதைக்குள்ளே வரத்துக்கே டைமிங் எடுத்துக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதுக்கடுத்து 3 எபிசோடு தான் கதைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாகவும் இருக்குது. இந்த சீரிஸில் அந்த மாதிரி விஷயங்களாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு தெரில. அதனால் இந்த சீரிஸை ஃபேமோட பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரிஸ் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, சுதே அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.